உங்கள சுத்தி எப்பவுமே எதிரிகள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அவங்க பண்ற விஷயங்கள், பேசுற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்குள்ள பயங்கரமான நெகட்டிவ் எண்ணங்கள உருவாக்குதா? நாம ஏன் இந்த மென்டல் லூப்ல மாட்டிக்கிட்டு நம்ம பிரசன்ட் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தினமும் நரகத்தை அனுபவிக்கிறீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சேதுபதி இதே கவலையோட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். சேதுபதி அண்ட் உங்கள மாதிரி இதே மென்டல் லூப்ல மாட்டி தவிக்கிற எல்லாருக்குமே அந்த எதிரிகளோட மைண்ட் கேமை உடைச்சு உங்க மைண்டை எப்படி 100% பாசிட்டிவா சேவ் பண்ணணும் அப்படின்ற சைக்காலஜி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதான் த ஆர்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஷீல்டிங். இந்த வித்தையை நீங்க கத்துக்கிட்டா உங்களை சுத்தி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உங்க மனசை ஒரு இன்ச்சு கூட யாராலையும் அசைக்க முடியாது. நாம ஏன் நம்மள சுத்தி இருக்கிற எதிரிகள் உருவாக்குற நெகட்டிவிட்டிக்குள்ளேயே சுழன்றுகிட்டே இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நாம நம்ம எதிரிகளுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கிறோம். ஒரு மேனிப்புலேட்டர் அல்லது உங்களோட எதிரி எப்பவுமே உங்களை நேரடியா வந்து அடிக்க மாட்டான். அவனோட மெயின் டார்கெட்டே உங்க எண்ணங்களை சிதறடிச்சு உங்களை ஒரு மென்டல் லூப்ல லாக் பண்றது தான். அவன் போடுற ஒரு சின்ன தூண்டிலுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணி உங்க பழைய பாஸ்ட் நெகட்டிவ் நினைவுகளை யோசிக்க ஆரம்பிச்ச உடனே அவனோட பிளான் 100% சக்சஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் எப்பவுமே எதிரி உருவாக்குற லூப்ல போய் மாட்டிக்கொள்ள மாட்டான். அவன் அந்த நெகட்டிவிட்டியை எப்படி தனக்கான ஆயுதமா மாத்துவான் அப்படின்ற 3 வித்தைகளை இப்ப பார்ப்போம். முதல்ல த இமோஷனல் குவாரண்டைன் அப்படின்ற டெக்னிக்கை கத்துக்கோங்க. வைரஸ் காய்ச்சல் வந்தா எப்படி ஒருத்தரை தனிமைப்படுத்துவாங்களோ அதே மாதிரி உங்க எதிரி பேசுற வார்த்தைகளை உங்க இமோஷன்ஸை தொட விடாம மென்டலா தனிமைப்படுத்தணும். அவன் உங்களை நெகட்டிவா ட்ரிகர் பண்ணும்போது இது அவனோட கேரக்டர், இதனால என் மனசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு மென்டல் ஷீல்ட போடுங்க. அவன் உருவாக்குற அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம ஒரு தேர்ட் பர்சனா வேடிக்கை மட்டும் பார்க்கும்போது அந்த எண்ணங்களோட வீரியம் அப்படியே குறைஞ்சு போயிடும். அடுத்தது தி அட்டென்ஷன் ஸ்டார்வேஷன் ஹேக் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எதிரிக்கு மிகப்பெரிய எனர்ஜியே உங்களோட அட்டென்ஷன் தான். நீங்க அவனை பத்தியும் அவன் பண்ண துரோகத்தை பத்தியும் யோசிக்க யோசிக்க உங்க பிரசன்ட் லைஃபோட எனர்ஜியை அவனுக்கு தாரவார்த்து கொடுக்குறீங்க. இனிமே அந்த நெகட்டிவ் லூப் உள்ள வரும்போது அதை ஆர்கியூ பண்ணி நிறுத்த பார்க்காதீங்க. ஆமா, பாஸ்ட்ல இது நடந்துச்சு, சோ வாட் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட்டு உங்க கவனத்தை உடனே உங்களோட தற்போதைய முக்கியமான வேலையில திருப்புங்க. உங்க எண்ணங்களுக்கு பஞ்சம் கொடுக்கும்போது அந்த மென்டல் லூப் தானாகவே உடைஞ்சு காலியாகிடும். மூணாவதா த ராடிக்கல் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த மோசமான விஷயங்கள் உங்க பிரசன்ட்டை ஸ்பாயில் பண்ணதுன்னா நீங்க இன்னும் உங்க ஃபியூச்சர் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த மரண அடி என்ன தெரியுமா? அவங்க உங்களை நெகட்டிவா டவுன் பண்ண நினைக்கும் போதெல்லாம் அதை ஒரு ஃபியூவலா மாத்தி உங்க கெரியர்லயும் உங்க லைஃப்லயும் அடுத்தடுத்த லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மத்தவங்களோட லெவலுக்கு இறங்கி சண்டை போட மாட்டான். ஏன்னா நீங்க சேத்துல இறங்கி பன்றி கூட சண்டை போட்டா பன்றிக்கு தான் அது சந்தோஷம், ஆனா உங்க உடம்புல தான் அழுக்காகும். உங்க எதிரிகள் சேறு மாதிரி, அவங்க உங்களையும் அந்த சேத்துக்குள்ள இழுக்க தான் பார்ப்பாங்க. அந்த அழுக்க உங்க மனசுல படாம பாத்துக்க வேண்டியது உங்களோட முழு பொறுப்பு. சேதுபதி அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற சாவரின்ஸ், கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த இடத்தோட ராஜா. ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் எப்பவும் தான் மனசோட கண்ட்ரோலை இன்னொரு எதிரிக்கிட்ட விட்டுக்கற மாட்டான். இன்னையிலிருந்து எந்த ஒரு நெகட்டிவ் லூப் உங்களை அழுத்த பார்த்தாலும் இந்த வீடியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியா இருங்க, உங்க இமோஷனை லாக் பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே உங்க பிரசன்ட் வேலையை பார்த்துட்டு அடுத்த உயரத்துக்கு போங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஒரு சாவரன். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.